எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை கடந்து பரவலாக அந்த பட்ஜெட் ஒரு ஆமோதிப்புக்கு உள்ளா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வரவேற்புக்கு உள்ளா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இதில் ஆமோதிக்கிறதுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸ்காரர் முழுசா பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. இல்லை நான் அவர் காமராஜர் மட்டுமே பேசிட்டு விட்டார். என்கிட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கை திமுக சமர்ப்பிச்சதும் இருக்குது, இன்னைக்கு சமர்ப்பிச்சதும் இருக்குது. ரெண்டையும் ஒப்பிட்டு நான் இது கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. வெயிட் அப்படிதான் தெரியுது. ஏன்னா ஏன் வெயிட்டா தெரியுதுன்னா, ஒரு 2 பக்கம் பில்டப் கொடுக்குறாங்க. பில்டப் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா 25 கோடியில் ஆய்வு செய்யப்படும், 10 கோடியில் டிபிஆர் தயாரிக்கப்படும். ஆனால் 2 பக்கம் 3 பக்கம் அதுக்கு பார்த்த உடனே ஓ இவ்வளவு திட்டங்களா அப்படின்னு பார்த்தா கடைசி லைனில் பார்த்தா நிதி கிடையாது. தொல்லியல் துறைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு எல்லாம் போட்டுவிட்டு கடைசியில் ஏதோ 1 கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ் வளர்ச்சித்துறை தமிழுக்கு எவ்வளவு நிதினே சொல்ல காணோம், மொத்தமாக சொல்ல காணோம். ஸோ இப்படி அதனால் இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் வெள்ளை அறிக்கை படித்தப்ப அவர் நிதியமைச்சர் அவர்கள் எவ்வளவு பேசினார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதிகமாக அவர் பேசுனது கடனை பற்றி பேசினார். இப்போ கடன் இந்த வருஷத்தில் 1,73,000 கோடி கடன் வாங்குவேன்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. ஏன்னா இது டாக்குமெண்ட், இது 1,73,000 கோடி கடன் வாங்குவோம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, போக போக நாங்கள் கடன் வாங்க மாட்டோம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ 26, 27, அப்புறம் 27, 28, 29க்கு வட்டி எவ்வளவு கட்டணுங்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வட்டி எவ்வளவு கட்டணும்னு ப்ரொவிஷன் கொடுக்கும்போது இப்போ 78,683 கோடி, அடுத்த வருஷம் 89,698 கோடி, அடுத்த வருஷம் 1,02,256 கோடி வட்டி மட்டும். அது வட்டிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக இதை நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வட்டிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வட்டி நீங்கள் 28, 29ல் 1,02,256 அப்படின்னு சொன்னால் இப்போவே இவங்க அசியூம் பண்ணுறது இப்போ இருக்கிற ஸ்கீமை வச்சு 13 லட்சம் கோடி அசியூம் பண்ணுறாங்க. அவ்வளோ வட்டி கட்டினா கடன் வில் பி 13 lakh crore. இதில் நிற்காது, ஏன்னா இவங்க வளர்ச்சி திட்டங்களோ எதையுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணுறப்ப இது ஒரு 5 வருஷம் முடிகிறப்ப இது 20 லட்சம் கோடியில் தான் போய் முடியும். அப்போ கடன் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? கடன் வாங்கி நிர்வாகத்துக்கே கடன் வாங்குறாங்க. இப்போ 1 லட்சத்து இப்போ ஆல்ரெடி இப்போ 22,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க இந்த 2 மாசத்துலயே. 22,000 கோடி கடன் வாங்கி என்ன பண்ணாங்க? அப்படிதானே இருக்கு. அதாவது இது எப்படின்னா, அவங்க வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்ததோ அல்லது மேடையில் நின்று முதலமைச்சர் பேசுனதோ முன்னாடி பேசுனதோ இப்ப அங்க உள்ள போய் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இருக்கிறதுல இப்படிதான் போயாகணும். இப்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நாங்க ஒன்றிய அரசோட அனுமதியோட தான் நாங்க கடன் வாங்குவோம். 50 ஆண்டுகளுக்கு இதைத்தானே சொன்னாங்க எல்லாரும். டிஎம்கே இதைத்தானே சொன்னாங்க. இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஜிஎஸ்டிபில இருந்து ஒரு லிமிட் இருக்கு, அதுபடிதான் கடன் வாங்க முடியும், அந்த பர்சன்டேஜ் தாண்ட முடியாது. நீங்க இன்னைக்கு நீங்களே தான் கொடுத்துருக்கீங்க, இத்தனை பர்சன்டேஜுக்குள்ள எங்களுக்கு வருது. இன்னொன்று நான் பார்த்தேன்னா, இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த கடைசி பேஜில் ஒரு குமுலேட்டிவா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே எங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி மாறாம கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இப்ப திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை இல்லையா, 27, 28லையும் 28, 29லையும் டிஎம்கே என்ன கணிச்சாங்களோ அதே தான் இங்க வருமா? நீங்க அதாவது 46,36,000 கோடி கொடுத்துருக்காங்க 27, 28ல், அதுலயும் இதே தான் கொடுத்துருக்காங்க. சேம், அப்படியே எந்த வித்தியாசமும் இல்லாம. அதாவது 26, 27ல் 40,67,000 கோடி ஜிஎஸ்டிபி, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், மொத்த உள்நாட்டு மாநிலத்துடைய உற்பத்தி. அப்புறம் அதாவது 27, 28ல் டிஎம்கேல அவங்க கொடுத்துருக்காங்க இடைநிலை அறிக்கையில 46,36,000 கோடி கொடுத்துருக்காங்க. இவங்களும் அதையே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 28, 29ல் அவங்க 52 லட்சம் கொடுத்துருக்காங்க. 52,85,000
52,85,800 இது 878.92 கொடுத்துருக்காங்க டிஎம்கேல. இவங்க 879 கொடுத்துருக்காங்க. அந்த 0.92 ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன இதெல்லாம் சீரியஸா பட்ஜெட் போட்டாங்களா? 2 வருடங்கள்ல உற்பத்தியே இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? உற்பத்தி சொல்ல வரல. அதாவது டிஎம்கே என்ன அசியூம் பண்ணாங்களோ அதே கணிப்பு தான் இவங்களும் பண்றாங்க. அதாவது சொல்றேன்னா கொஞ்சம் கூட ஒரு 500 கோடி 1000 கோடி கூட மாறாதா? இதுல இருக்கிறதுலாம் பேப்பர் தான் சொல்றேன். இதுல இருக்கிறது அப்படியே இதுல இருக்கு. அப்ப என்ன சீரியஸா இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதா? உள்ள படிச்சேன்னு வச்சுங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம், ஏன்னா அதே அதிகாரிகள் தான் பண்ணிருப்பாங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் இதுல என்ன வார்த்தைகள் இருக்கோ அதே வார்த்தைகள் தான் இதுல இருக்கு. இப்படிதான் இதுல வந்து இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயிஸ் சேலரி இருக்கு இல்லையா, எம்ப்ளாயிஸ் சேலரி வந்து மாற்ற முடியாது. எம்ப்ளாயிஸ் சேலரி இப்போ என்ன இருக்கும், ஏன்னா வந்து இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் என்ன இருந்ததோ இப்போவும் அதான் இருக்கும். இப்போ இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அவங்க வந்து 94,378 கோடி கொடுத்துருக்காங்க. புது அப்பாயின்மெண்ட்ல எல்லாம் கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க 91,032 கோடி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து புதுசாக யாரும் எடுக்க போறது இல்லையா? ஆனால் உள்ள சொல்லியிருக்காங்க அரசு பதவிகள் நிரப்பப்படும். எப்படி குறையும் சம்பளம்? எப்படி இங்க குறையும்? இப்ப திருத்தி வந்து ஒரு 3000 கோடியை குறைச்சு போட்டிருக்காங்க. அப்புறம் நியூ அப்பாயின்மெண்டே கிடையாதா? அப்புறம் ஓய்வூதியம் பாத்தீங்கன்னாலும் 45,323 கோடி கொடுத்திருக்காங்க. இவங்க ஓய்வூதியத்தையும் குறைச்சிருக்காங்க. 41,846 கோடி கொடுத்திருக்காங்க. ஸோ இப்படி வந்து, அதாவது இப்ப என்ன இதுல என்னன்னு தெரியுதுன்னா, இவங்க எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ண போறாங்க. அப்ப சம்பளங்கள் குறையும். பிரைவேடைஸ் பண்றதுக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்படிதான் வருது. பல விஷயங்கள் இவி சார்ஜிங் ஸ்டேஷனா நாங்கள் பிரைவேடைஸ் பண்ண போறோம், ஹாஸ்டல் கட்டணமா அது பிரைவேட்ல கட்டுவாங்க. இப்படி நிறைய அறிவிப்புகள் அதில் இருக்கு. எனக்கு இப்ப கம்யூனிஸ்டுகள் புலம்புறாங்க, எல்லாமே பிரைவேடைஸ் பண்ணிட்டா கம்யூனிஸ்டுகளுக்கே வேலை இல்லாமல் போயிட மாட்டேங்குது. ஸோ இப்படி வந்து இது, ஏன்னா அந்த டேட்டால இது சொல்லுது, டேட்டால இது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது சொல்லுது. ஆனா வந்து கடனை பத்தி அவ்வளவு பெருசா பேசிட்டு இப்ப வந்து கடன் இப்ப என்ன சொல்றாரு, மத்தியானம் வந்து கூடுதல் செயலாளர் சொல்றார், மரியாதைக்குரிய சித்திக் ஐஏஎஸ் சொல்றார், கடன் வாங்கி தாங்க ஆகணும் 50 வருஷத்துக்கு கடன். ஆனா அன்னைக்கு வெள்ளை அறிக்கை படிக்கிறப்ப அது சொல்லலையே. அவரு தானே பக்கத்தில் உட்கார்ந்தாரு. கடனை வாங்கி தாங்க அன்னைக்கு சொல்லலையே. அன்னைக்கு குற்றம்ல சாட்டினாங்க. ஏன் கடன் வாங்கினாங்கன்னு குற்றம் சாட்டினாங்களே. இன்னைக்கு அவர் வந்து 50 வருஷத்துக்கு கடன் வாங்குவேன் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, பழைய நிதியமைச்சர் என்ன சொன்னாரு, கடன் வாங்கி தான் ஆகணும், ஆனா வந்து அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அமெரிக்காவுக்கே கடன் அதிகமா இருக்கு, இந்திய அரசுக்கே கடன் அதிகமா இருக்கு. மத்திய அரசு ஆனா ஒரு சாதாரண மக்களுக்கு அது புரியல. என்னமோ வந்து போன அரசாங்கத்துக்கு தான் கடன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அது கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா இப்ப இவங்க எவ்வளவு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறாங்க. இப்ப ஓராண்டுல 1,73,000 கோடி அப்படின்னு சொன்னா நீங்க 5 வருஷத்துல கணக்கு போட்டுங்க. அப்ப 20 லட்சம் கோடி வருமா இல்லையா? அப்புறம் அதுக்கு வட்டி இருக்கு, எல்லாம் கணக்கு போட்டா 20 லட்சம் கோடி வந்துடும். அதாவது இதெல்லாம் வந்து இது எப்படி வந்து மக்கள் மத்தியில் இது எப்படி போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்லிடுறேன், காவிரி வைகை தாமிரபரணி, நான் சொன்னதுதான் சொல்றேன், விளக்கமா சொல்லிடுறேன். நான் அவர் தேடிட்டு இருந்தாரு, தேடுறதுக்காக சொல்றேன். காவிரி வைகை தாமிரபரணி 3 நதியிலையும் கழிவு நீர் கலக்குது, தெரிஞ்சதுதான். அதை தடுக்கிறதுக்கு பக்கமா எழுதியிருக்காங்க. அப்ப நான் கூட வந்து அதை வந்து அவர் படிக்கிறப்ப யோசிச்சேன், அப்பா காவிரிக்கு எல்லாத்துக்குமே விடிவு காலம் வந்துருச்சா, கழிவு நீரை இனிமேல் கலக்காதா அப்படின்னு பார்த்தா கடைசியில 25 கோடியில் ஆய்வு செய்யப்படும். எப்ப ஆய்வு செஞ்சு இது எப்ப வந்து பண்றது? ஆய்வு செஞ்சாதானே எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும்னு முடிவெடுக்க முடியும். அதான் சொல்றேன். அதாவது அதுக்கு அவ்வளவு பில்டப் தேவையில்லை. அதே மாதிரி நீங்க அது இன்னொன்னு சொல்றேன், இந்த சுற்றுலாத்துறையில சொல்றாங்க என்னன்னா நதி சுற்றுலா, புதிய வார்த்தை அது. இதுவரைக்கும் யாரும் அதை சொல்லல. எந்த பட்ஜெட்லயும் சுற்றுலா வந்து நதி சுற்றுலா சொல்லல. எஜிப்ட்ல இருக்கிற மாதிரி நைல் நதி சுற்றுலா மாதிரி இப்ப வந்து காவிரி வைகை தாமிரபரணி, அதாவது காவிரியில வந்து இல்ல எதுவுமே புதுசா சொல்லலைன்னா எதுவும் புதுசா சொல்லல, சொல்லுங்கன்னு சொல்றேன். புதுசா சொன்னா புதுசா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் வந்து அதை பாராட்டுறேன், நல்லா தானே இருக்கு, அந்த பாராட்டுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா மேட்டூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு சுற்றுலா, மேட்டூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் அதை சுற்றுலாவை மேம்படுத்த போறாங்க, நதி சுற்றுலா. அதே மாதிரி இடையில பாறைலாம் நிறைய இருக்கு, நிறைய செலவு இருக்கு, தண்ணி ஓடும். ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா
மதுரையிலிருந்து பாபநாசத்திலிருந்து நெல்லை வரைக்கும் அதெல்லாம் பண்ண போறாங்க. எல்லாம் எவ்வளவு பண்ண போறாங்க? 53 கோடியில் பண்ண போறாங்க. அதெல்லாம் சொல்லல, பாராட்டுறேன். நான் இல்ல வரவேற்கிறேன். இல்ல நீங்க இந்த 25 கோடி 53 கோடின்னு விமர்சனம் பண்றீங்களே, இத காஸ்ட் கட்டிங்னு எடுத்து கூடாதா? ரொம்ப சிக்கன நடவடிக்கைகளை நிர்வாகம் பண்றாங்க. அதாவது நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, இந்த மூணையும் ஆய்வு செய்யறதுக்கு அந்த 53 கோடி ஆயிரும். டிபிஆர் தான் போட முடியாது. அதுல எப்படி சுற்றுலா உருவாக்க முடியும்? அதே மாதிரிதான் பல விஷயங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆனா நிதி கொடுத்திருக்கிறது 10,000 பள்ளிகளுக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 10,000 பள்ளிகளை டிவைட் பண்ணுங்க, 1 லட்சம் என்னமோ வரும். அதுல அந்த பள்ளிகளை ஃபுல்லா டாய்லெட் கட்டிடுவீங்க, காம்பவுண்ட் வாழை கட்டிடுவீங்க, உள்ள லேப் கட்டிடுவீங்க, கம்ப்ளீட்டா கட்டிடுவீங்களா நீங்க?